ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, புரட்டாசி மாத ராசி பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி. புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க. பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 முதல் 17/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது. ஆகக்கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தர்கள் வாரி வழங்கும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும். எல்லா ராசிக்காரங்களுமே அப்படிதான் பொதுவான பலன் தான் இது. அதன் பிறகு காவல்துறை, இராணுவம், இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை, அவர்கள் மீது வம்பு வழக்குகள், அவர்கள் மீது குற்றம் குறைகள், இது மாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. அதெல்லாமே இப்போ விலகிடும். இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும். மக்களுக்கு சிறந்த முறையிலே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார். அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார். அவருக்கு அந்த கடகராசியில் வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அவர் கடகத்தில் வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள். சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள். அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும், பேர் புகழ் விளங்கும். சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இப்போலாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஆசிரியர் மீதே. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது, இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே விலகிவிடும். நல்லொழுக்கம் ஏற்படும். மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும். எல்லோருக்குமே அமையும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரன் எதுக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். சினிமா சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படும். சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இதெல்லாமே நடக்கும். இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்கும். இந்த 3 பயிற்சிகளுமே நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தானம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது கருத்தொருமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா, அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருடைய குணம் சார்ந்த, அவருடைய இயல்பான, அவருடைய ஆற்றல் பெற்ற, அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன். அதனால் புரட்டாசி மாதம்
நல்லபடியாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே போராட்டமான குணம் கொண்டவர்கள். அவசரப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள், உடனே நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணுவார்கள். 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலையத்தை பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக இந்த மாத முடிவிலே கடகராசிக்கு பயிற்சியாகிறார். 4ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான பலன் வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, ஆரோக்கியம், இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாய் வழி உறவுகள் பலப்படும். வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம். கட்டிய வீட்டை பாதியில் விட்டிருக்கவங்க மீண்டும் தொடரலாம். பழைய வண்டி வாங்கி வண்டியும் தேய்ந்து நீங்களும் தேய்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் விடிவு காலம், விமோசனம் கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நெட்கோஷ் கொடுத்து வாங்குறவங்களும் இருப்பாங்க, இஎம்ஐயில் வாங்குறவங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் இஎம்ஐயில் தான் வாங்குவாங்க. அதெல்லாமே அதுக்குண்டான வழி பிறக்கும். இடம் வாங்கி போடுவார்கள். பூமி லாபம் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே இப்பொழுது கைகோர்த்து வருவார்கள், உதவி புரிவார்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆரோக்கியம் சீர்படும். மாற்று மருத்துவத்தால் நல்ல பலன் கிடைக்கும். இங்கே இங்கிலீஷ் மருந்து எடுத்துனே இருப்பீங்க, அது சில பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. திடீர்னு இயற்கை வைத்தியம் அல்லது சித்த மருத்துவம் இப்படி மாறுவாங்க, அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் உடல் சீர்படும். அதே போன்று சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவத்தில் உள்ளவர்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு மாறுவார்கள், உடனே அவருக்கு பலன் கிடைக்கும். யார் யாருக்கு எந்தெந்த உடல்நிலை ஒற்றுக்கொள்ளும் என்று மருத்துவர்கள் தெரியும். அவ்வாறாக இந்த காலகட்டத்திலே நடக்கப் போகிறது. கல்வியிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். புதுவிதமான படிப்புகளில் ஆர்வம் பிறக்கும். இதெல்லாமே நடக்கும். மேசராசிக்காரங்க புதுசாக எதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே இந்த குரு அந்த உங்களுக்கு இந்த பலனை கொடுக்க போகிறார். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருந்த புதன் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். தன் சுயசேத்திரமான கன்னி ராசிக்கு வருகிறார். கன்னியிலேயே உச்சம் பெறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். குருவும் உச்சம் பெறுகிறார், புதனும் உச்சம் பெறுகிறார். அப்போது புதன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு கல்வியிலே வளர்ச்சி கிடைக்கும். படிப்பிலை பாதியிலே விட்டவர்கள் மீண்டும் தொடரலாம். சப்ஜெக்ட் போய் எழுத முடியாமல் இருந்தவங்க எழுதி தேர்ச்சி பெறலாம். கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரும். பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் சொல்கிறாங்க, எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்து போகுது. உங்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். லோன் கண்டிப்பாக கிடைச்சிடும். உறவுகள் பலப்படும். உறவிலேயே விரோதமாக இருந்திருப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு நண்பர்களும் உறவினர்கள் தான் விரோதமாவாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம கூடயே இருக்கிறவங்க. நோன் பர்சன், அன்னோன் பர்சன்னால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. எப்போயாவது யாராவது பார்ப்போம், அதனால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பில்லை. கூட எந்த குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு தான் பொருந்தும். அவங்களே விரோதமாக இருப்பாங்க. அவங்களாம் இப்போ விலகிடுவாங்க, தன்னிலை உயர்வாங்க, சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, தான் செய்து தவறு என்று ஒத்துக்கொள்வார்கள். இது மாதிரிலாம் நடக்கும். இது இந்த புதன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்ததாக இதனால் வரை 6ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு துலா ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். 7ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கிறபடியால் சற்று கணவன் மனைவி உறவிலே சற்று
சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம், விரிசல்கள் ஏற்படலாம். அதை மூன்றாம் அவர் தலையிடுவதை தவிர்த்து நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பவுமே புருஷன் மாட்டினா அவங்களுக்குள்ளே தான் போட்டுங்க சண்டை போட்டுன்னு அவங்களே சமாதானம் ஆகிடும். இதில் யாரும் என்டர்பிரர் ஆகக்கூடாது. ஆனால் பிரச்சனை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்குமே கணவனுக்கு ஏற்ற மாதிரி கணவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, மனைவிக்கு ஏற்ற மாதிரி மனைவி சொல்லிக் கொடுப்பாங்க. இதனால் பிரச்சனைகள் தான் வரும். ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாரையும் உங்களுக்கு பிரிக்க முடியாது. இதெல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே நிகழக்கூடிய பலன்களாக இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி ஒரு தொல்லை கொடுக்கும் சம்பவம் நடைபெறும். அது சில மறைமுக எதிர்ப்புகளால் வரும், ஆனால் போய்விடும். நல்லது சொல்லும்போது சில தொல்லைகள் பிரச்சனைகள் கெடுபலங்கள்னு சொல்லி தான் ஆகணும். அப்போ அதை நீங்கள் சமாளிக்க தயாராக இருக்கணும். அது உங்களால் தான் நடைபெறும். அதனால் பொறுமையாக நிதானமாக இருந்தால் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. வந்தாலும் போய்விடும். வந்த இடம் தெரியாமல் போய்விடும். இது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலியமாக பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். பிரயாணம் ட்ராவல்ஸ் புக் பண்ணுவீங்க, வண்டி கிடைக்காது, சீட்டு கிடைக்காது, போகிற இடத்துல வேலை நடக்காது, இது மாதிரிலாம் நடக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகள் புத்திர புத்திரிக்கைகளை அவங்களால சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய உடல்நிலை கவனிக்கணும், அவர்களை கண்ணும் கருத்துமாய் கவனிக்க வேண்டும். இதெல்லாமே செய்யணும். இப்படிலாம் பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்காங்க கையில். அதனால் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. கெட்ட வேலை போகிறாங்களா பார்க்கணும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க, எங்கே போகிறாங்க, ஏதா போகிறாங்க அப்படி கேட்கணும், போகணும், வரணும், ஃபாலோ பண்ணணும். நம்மளால் முடியலனா யார்கிட்டயா சொல்லி பார்க்க வைக்கணும். இது மாதிரிலாம் செய்யணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இந்த மாதத்தில் நடக்க போகுது. அப்போ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய பலன்களாக மேச ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பொழுது முருகப்பெருமான், செவ்வாயுடைய பகவானுடைய அதிதேவதை முருகப்பெருமானை வணங்கி அவருக்கேற்ற பரிகாரம் ஒரு 6 விளக்கு போடுங்க. 11 தடவை கோயிலை சுற்றி வாங்க. அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணால் அபிஷேகம் பண்ணலாம், வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். தனியாக கோயிலிலே மயில் இருந்தால் அதுக்கு உணவளிக்கலாம். சேவலை எங்கு பார்த்தாலும் மயிலையும் சேவலையும் வணங்கலாம். சேவலுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கலாம். நீங்கள் வளர்க்கும் சேவலாக இருந்தாலும் அடுத்தவர் வளர்க்கும் சேவலாக இருந்தாலும் தேடி சென்று அதற்கு உணவு வழங்கி வரலாம். இது மாதிரிலாம் பண்ணினாலே பரிகாரம் தான். முருகருக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் பால் அபிஷேகம் அது செய்யணும் கண்டிப்பாக முருகருக்கு. அது ரொம்ப விசேஷமானது. முருகருக்கு பிடித்தமான நைவேத்தியமான தினை மாவு, தேனும் தினை மாவுன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். அது கலந்து கொடுக்கலாம். பழங்கள், அவருக்கு மிகவும் பிடித்தது பழங்கள். அந்த மாதிரி பழ வகைகள் அவருக்கு அர்ச்சனை செய்து அதை நைவேத்தியமாக வாரி வழங்கலாம். மக்களுக்கும் கொடுக்கலாம். ஏழைகளுக்கெல்லாம் தானத்தனம் பண்ணும்போது சாப்பாடு தான் போடணும், தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பழங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு தண்ணிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல பழங்களாக வாங்கி கொடுங்க. ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, கொய்யா, அந்த மாதிரி வாழைப்பழம், இது மாதிரிலாம் இருக்குது. பழங்களும் வாங்கி தரலாம். தானம் பழங்கள் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ விசேஷம். அது யாரும் வாங்கி தர மாட்டாங்க, ஒரு சிலர் தான். அப்போ நீங்கள் அந்த பழங்களும் தான தர்மம் வழங்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்க ஏழ்மை நிலையில் இருந்தால்
மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். மற்றெல்லாம் ஒரு சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், தேவையானவைகள் அதெல்லாமே கிடைக்காம தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் போய் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான தான தர்மம் பண்ணினாக்கா உங்களுக்கு புண்ணியம் உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும். வரக்கூடிய கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். திருப்புகழ் படிக்கலாம். பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் படிக்கலாம். அந்த முருக பக்தர்களாக இருந்து முருகருடைய சிஷ்யலாக இருந்து ஜீவசமாதி அடைந்த பிரசித்தி பெற்ற அந்த அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், இது மாதிரி சித்தர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. முருகரை வணங்கிய சித்த பெருமக்கள்லாம் இருக்காங்க. அவர்களை தேடி சென்று வணங்கி வழிபட வேண்டும். அப்படி பண்ணினாங்கனாலே உங்களுக்கு இந்த சில பலன்கள் தள்ளி போனாலோ, நடக்காமல் இருந்தாலோ, கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தால் கூட உடனே சட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். விடிவு காலம் பிறக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நான் சொன்ன இந்த கிரக சூழ்நிலை வச்சு நடக்கக்கூடிய பலன்களை முன்னாடியே சொல்கிறனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு சொன்ன இறை பரிகார தானங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி, ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க. அதில் சில வரட்டு பிடிவாதம் கூட சொல்லலாம். சும்மா அங்காட்டி பண்ணுவாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. அதுதான் அந்த வரட்டு பிடிவாதம்வாங்க. அது இல்லாமல் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்பவர்கள். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ராசி இல்லையா, எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எப்போயுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இது இல்லாமல் நம்ம சொல்கிறது மற்றவங்க கேட்கணுன்னு நினைப்பாங்க. புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அது மூலிமா நல்ல பேர் புகழ் வரணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாத கிரகங்களில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்றத அந்த பதிவில் பார்க்க போகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இதனால் வரைக்கும் இருந்த குரு பகவான் புரட்டாசி மாதத்திலே அதிசார குரு பயிற்சியாக 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே போன்று 4ஆம் இடத்திலே இருந்து வந்த செவ்வாயும் புதனும் 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். 5ஆம் இடத்துக்கு இருந்த செவ்வாய் புதனும் 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே போன்று சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இவ்வாறாக இந்த 3 கிரக பயிற்சிகளும் நடைபெறுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரை தடையில்லாமல் வந்து கொண்டிருந்த வருமானம் சற்று தடைப்படும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் லேட்டாகும் கிடைக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தவங்க பணம் வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக மாதம் ஆனால் வட்டி கட்டினே வந்திருப்பாங்க. அவங்களால இப்போ கொஞ்சம் வட்டி கொடுக்குறது கஷ்டமாயிடும். அது ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. இப்படி தான் எடுத்துக்கணும். கட்டுவாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். லேட் பேமெண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி. அது இஎம்ஐ இருந்தாலும் சரி, வட்டியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக கட்டிகிட்டே வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் ஆகும். இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், அது வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும். கிரகம் மாறும்போது அப்படி தான் மாறும். எல்லாமே மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது யாருக்குமே. ஏழையாக இருக்கவங்க பணக்காராக ஆகிறாங்க, பணக்காரங்க ஏழையாக ஆகிறாங்க, நடுத்தரமாக இருக்கவங்க நடுத்தரமாகவே இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து பெரிய லெவலில் போகிறாங்க. அதே நடுத்தரமாக இருக்கிறவங்கள
கீழே இறங்கியும் போயிடுறாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதான் மாற்றங்கள். அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியில் பார்க்கும் பொழுது இதனால் வரை பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பயணங்களால் பிரச்சனை, சிறு சிறு விபத்துகள் இப்படி ஏற்பட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலகிடும். நண்பர்கள், உறவு சார்ந்த உறவினர்கள் வகையிலே நல்ல மாற்றம் ஏற்பட்டு உதவிகள் கிடைக்கும். தக்க சமயத்திலே அந்த உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வாகனங்கள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்கள், அழகு கலை சார்ந்தவர்கள், அறிவாற்றல் உள்ளவர்கள், புதுவிதமான கண்டுபிடிப்பாளர்கள் இவர்கள் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். ரிஷபராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு மனதிலே குழப்பங்கள், தெளிவான சிந்தனை இல்லாமல் இருத்தல், தன் மனம் போன போக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் சென்ற பிறகு மனம் மாறுவார்கள், விழிப்புணர்வு கொள்வார்கள், ஒரு கை பார்த்துடுவாங்க. நீ என்னென்ன பார்க்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வார்கள். இதெல்லாமே நடக்கும். இதுவரை உத்தியோகம்ல இருந்து நிறைய உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் கொடுப்பாங்க. நிறைய தனியார் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடக்கும். லிமிட்டெட் கம்பெனியில் அரசாங்க பதவியில் உள்ளவங்க எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ப்ரைவேட் கம்பெனினாலே தான் பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீனியாரிட்டி கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 1 மந்த்துன்னு பிரேக் கொடுத்து அப்புறமா திருப்பி வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அப்போ அந்த சீனியாரிட்டி போயிடும். இதெல்லாமே அந்த ஓனர்களுக்கு இந்த அட்வொகேட்ஸ்லாம் கொடுக்குறது. அதுக்கு தனியாக வக்கீல் வச்சுருப்பாங்க. அட்வொகேட், இந்த கம்பெனி லா அண்ட் கன்சல்டன்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஊழியர்களுக்கும் இந்த சங்கம் உருவாக்கி அவங்களுக்கும் உள்ளவங்களும் சங்கத்தில் நிர்வாகம் ஏற்பட்டு அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரி நடக்கும். அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது இந்த புரட்டாசி மாதத்தில். ஆனால் வேலையில் இல்லாதவர்களும் வேலை கிடைக்கும். பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க, வேலை கிடச்சிடும். சில பேருக்கு பிரேக்கப் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நடக்கும். எதிர்பாராத மாதிரி நடக்கும். ஏன்னா அவங்களுடைய நன்னடத்தை, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கவனம் அது நம்ம செய்யக்கூடிய பணியில் தான் இருக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இது மாதிரி இருந்திங்கனால எங்கேயுமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரேக்கப் கிடைக்காது. அப்போ அவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர், மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குலாம் வேணாங்க பிரேக், நல்லா வேலை செய்கிறாங்க, கரெக்டாக இருக்கட்டும், கண்டினியூ ஆகட்டும், இவங்களால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாஸ்கிட்ட சொல்லுவாங்க, ஓனர்னு சொல்லக்கூடிய பாஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. இதெல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பயணங்கள் ஏற்படும். அந்த பயணம் ஒரு குறிக்கோளோடு இருக்கும். அந்த குறிக்கோளும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. வெற்றி நோக்கி பயணிப்பீங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கிடும். இது நடந்து போகும். எதிர்பாராத விருந்தாளிகள் வர்றது, நிறைய நட்பு உறவு சார்ந்த விஷயங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது எல்லாமே நடக்கும்.
சுற்றுலா பயணம் சென்று வர்றது, இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது. அது இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணால் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். ஒருவருக்கும் இந்த மாதிரி உதவி கிடைக்கும். அது நட்பாக உறவாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். திடீர்னு புதிய புதிய நட்புகள் தொடரும். நியூ கான்டாக்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்கும், ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் இருக்கும், ட்விட்டரில் ஒரு குரூப் இருக்கும், எல்லாத்துலேயுமே குரூப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க, நேரில் வந்து பார்ப்பாங்க. அவங்களாம் நன்மை நடக்கும். தீமை உண்டு, ஆனால் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பறிகள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். அதனால் மகாலட்சுமியுடைய அம்சம், பெண் தெய்வம். அப்போ பெண் தெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் கோயிலெலாம் சற்று செவ்வாய் வெள்ளி, பொதுவாக வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயில் சென்று வணங்கி வழிபட்டு வர வேண்டும். சுமங்கலிக்கு தான தர்மம் கொடுக்கலாம். வயதில் மூத்த பெண்களும் ஆசீர்வாதம் வாங்கலாம். முதியோர்களும் சென்று அங்குள்ள வயதான பெண்மணிகளுக்கு தான தர்மம் செய்து வரலாம். கணவனால் கைவிட்டவர்கள், கணவனாய் இழந்தவர்கள், இவர்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்ததினாலே இந்த மாத கெடுதல் பலன் குரு நற்பலன் ஏற்படும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானமெல்லாம் பண்ணிட்டு வந்ததினாலே எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.